பிரச்சனை இருக்கு. அது எனக்கு என்னன்னு தெரியல. இங்க இருந்து நமக்கு தலைவன் இல்லாம நடக்கிற முதல் மீட்டிங் இது. பணத்தை வாங்கி படுத்ததுல இருந்து இல்ல இல்ல சார். சிவான இந்த துணியில எப்படி இருக்கான்னு பாரு. வேஷ்டியும் சட்டையும் பாரு. பார்த்தா உனக்கு சிரிப்பா வருது. இல்லண்ணே சாரிண்ணே. இல்லண்ணே சாரிண்ணே. தப்பாயிடுச்சுண்ணே. மன்னிச்சிருங்கண்ணே. சிவா, டெண்டர் என் கம்பெனிக்கு ஃபேவரா வரும்னு சொன்னேன். நீ சொன்ன மாதிரி அந்த ஆபீசருக்கு பணம் கூட கொடுத்தேன். இப்போ முடியாதுங்கிறாரு. என்னுடைய சவுதி கான்ட்ராக்ட் என்னாச்சு? என்னுடைய போனை கூட அவர் எடுக்கலையே. நான் பேசும்போது கூட தலைவனுடைய பேச்சை தான் அவர் கேட்பேங்கிறாரு. சிவா, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை இருக்கு. ஏன் எனக்கு கூட. தாராவி பேங்க்ல என்னோட 600 கோடி இருக்கு. எனக்கு அர்ஜென்ட்டா இப்போ 400 கோடி தேவைப்படுது. அது இப்போ பாசிபிள் இல்ல. பாசிபிள் இல்லைங்கிற வார்த்தையை நான் தலைவன் வாயிலிருந்து இதுவரைக்கும் எப்பவும் கேட்டது கிடையாது. நீ என்ன சொல்ற? எனக்கு பணம் தேவை, அதுவும் இன்னைக்கே. எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கணும்னா என் பணம் எனக்கு வேணும். எலெக்ஷன்ல நாங்க ஜெயிக்க வைக்கிறோம். நீ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. தலைவன் ஆட்சியில தாராவி பேங்க்ல எங்க பணம் இருந்தா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்ப எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, கவலையும் இருக்காது. என் பைசா எங்கேயும் போகாது. அப்படிதான் சரிதானே? அது மட்டும் இல்ல, தலைவன் என்னைக்கும் பணத்தை கொடுக்கறதுக்கு இப்படி யோசிச்சதே இல்லை. மரியாதையா எங்க பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, இல்லாட்டி எங்க வேலையாவது முடிச்சு கொடுங்க. இப்ப தலைமை இல்லாதனால உங்க அதிகாரம் எல்லாம் பலிக்காது. நீங்க என்ன மிரட்டினாலும் நாங்க இதுக்கெல்லாம் மசியவே மாட்டோம். மரியாதையா எங்க பணத்தை எல்லாம் திருப்பி. ஒரு நிமிஷம். இல்லன்னா எங்க வேலையை சீக்கிரமா முடிச்சு. ஒரு நிமிஷம். என் தலைவன் குண்டடிப்பட்டு படுத்திருக்கான். அவர் மூச்சு நின்னு போச்சு. டாக்டர் கூட முடியாதுன்ட்டாங்க. இவ்ளோ நடந்து கூட இன்னும் போராடுறாரு, ஃபைட் பண்றாரு. எதுக்கு? ஏன்னா தலைவன் நம்பினவங்கள என்னைக்கும் கை விட்டதே கிடையாது, தெரியும்ல. இன்னைக்கு அவருக்கு உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. ஆனா நீங்க ஓட பாக்குறீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆழமான நம்பிக்கை இருக்கு. தலைவர் இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்காவது எழுந்து உட்காருவாரு. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லைல்ல? நம்பிக்கை இல்லைல்ல? அப்போ ஓகே, அவங்கவுங்க பணம் அவங்கவுங்களுக்கு வந்து சேரும். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, எங்க அப்பாவை போல ஒரு உண்மையான நண்பன் உங்களுக்கு என்னைக்கும் கிடைக்க மாட்டாங்க.
தாத்தா கிட்ட சொல்லு. அவர் தான் தூங்கிட்டு இருக்கார்ல. நீ என் தங்கம்ல, உன் பேச்சு அவருக்கு கேக்கும்டா. இல்ல நீங்களே சொல்லுங்க ப்ளீஸ். அவரு நீ சொன்னாதான் கேப்பாரு. நான் தான் அவர்கிட்ட தினமும் பேசுறேன்ல. தாத்தா, நேத்து எங்க ஸ்கூல்ல சிங்கிங் காம்படிஷன் நடந்தது. நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். சொல்லுமா, பேசுமா ப்ளீஸ். என் செல்லம்ல குட்கள்ல ஒரு தடவை பாடுமா. ஆரிராரோ 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 ஆராரோ என்னை தேடி வந்தாயோ, உன்னை பிரியாமல் நான் உன்னோடு இருக்கிறேன், கவலை இல்லாமல் நீ கண்மூடு கண்ணே, இதமான தாலாட்டு உனக்கே என் கண்ணே. அப்பா 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 அஜன் எங்க இருக்க? சிவா! அப்பா அப்பா சிவா! அப்பா 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 என்னமாச்சு? அப்பா 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 வலிக்குதாப்பா? வலிக்குதா? அப்பா எழுந்துட்டாரு பாத்தியா சிவா? மகேஷ் இங்க இருந்து போயிடு. எங்க கிளம்புற? ப்ளீஸ் மகேஷ், நான் உன்கிட்ட பேச விரும்பல. தீபா, தலைவன் மேல நடந்த அட்டாக்ல நானும் இன்வால்வ் ஆயிருக்கேன். And you're right. நான் சகினா கூட தான் ஒன்றா இருந்தேன். அவளை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ மூலியமா மைக்கேல் கிட்ட இருந்து தலைவன் பத்தின இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிட்டேன். இங்க பாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஏற்கனவே சொன்னேன், என் அப்பாவை ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. அவரு சூசைட்லாம் பண்ணிக்கல, தலைவன் கொன்னுட்டாரு. அதுக்கான ப்ரூஃப் கூட இருக்கு. Your father killed my father. ஆனால் அவரை நான் எங்க அப்பா போல தான் நான் ட்ரீட் பண்ணேன். Veera. Oh, that's a great news. இதோ இப்போவே வரேன். சரி. நீயும் குட் நியூஸ் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன்.
மகேஷ், என் வீட்டு சாவி எனக்கு வேணும். அதை இங்க வச்சிரு.